Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேஷன் கார்டு. ஸோ அந்த ரேஷன் கார்டில் எப்போ நேம் குழந்தை பிறந்தவுடன் எப்போ நேம் ஆட் பண்ணலாம், அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை மேரிட் ஆன உடனே ரேஷன் கார்டு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் குழந்தை பேரை எப்போ ஆட் பண்ணலாம் அப்படின்னா குழந்தை பிறந்து 30 நாளில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேயா, இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குழந்தை பிறந்து 30 நாளில் ஆட் பண்ணலாம். எதுக்கு அந்த 30 நாள் கேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வேணும் நமக்கு. ஸோ என் குழந்தை பேர் இது, என் குழந்தையோடைய ப்ரூஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஸோ அதை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ப்ரூஃப் என்ன அப்படின்னா பெர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவை. ஓகேயா, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு. இதுதான் வெப்சைட்டோடைய லிங்க். ஸோ இந்த லிங்க்கில் tnpds.government.in அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே வந்தீங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் வேணும்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணி இங்கிலீஷ் மாற்றிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நான் தமிழ்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா, இந்த ஓப்பன் ஆகும்போது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட பயனாளர், அதாவது குடும்ப அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள தங்கள் 10 இலக்க கைபேசி எண்ணை உள்ளீடு செய்க. ஸோ உங்களுடைய 10 இலக்க எண்ணை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு மேலே உள்ள நம்பரை இதில் கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் 7 டிஜிட்டில். அதை நீங்கள் உள்ள என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ்குள்ளே மூவ் ஆகும். ஸோ அது என்ன பேஜ்னு எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஓடிபி வந்தோனி அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் இது பண்ணீங்க பதிவு செய்ய அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்ளிகண்ட் நேம், பெயர், அதாவது குடும்ப அட்டை எண், நியாய விலக்கடை எண் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் நேம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதில் என்ன பண்ணீங்க, அதாவது குடும்ப உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் உங்களுடைய பேபி நேம் கொடுக்கணும். ஸோ பேபி நேம் கம்பல்சரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாலினம் மேல் ஆர் ஃபீமேல், திருநங்கை இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிறந்த தேதி தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் உறவு முறை மகளா மகனா, அதுக்கப்புறம் சகோதரர், இது மாதிரி எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அதனுடைய வகை மாற்றுத்திறனாளி ஆகணும். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னா மற்ற ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய அப்படின்னு இருக்குமா, இதில் நீங்கள் ஆதார் அட்டை அப்படின்னு செலக்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா பிறப்பு சான்றிதழ் இருக்கும். இதில் நீங்கள் பிறப்பு சான்றிதழை செலக்ட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டை அதாவது பெர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதில் சப்மிட் பண்ணணும். கீழேயே கொடுத்துருப்பாங்க, தயவு செய்து 5 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக உள்ளிடவும்னு இருப்பாங்க. ஸோ நம்ம குழந்தை பிறந்த உடனேயே நம்ம கொடுக்குறோம். அதனால நம்மளுடைய ஒன் அண்ட் ஒன்லி பெர்த் சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுத்துட்டு பதிவேற்று அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கீழே உங்களுடைய பேபி நேம் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த நேம், வரிசை எண், நேம், பாலினம், மாற்றுத்திறனாளியா இல்லையா, வயது, உறவு, ஆதார் எண் இருக்காது, அதனால டேஷ் இருக்கும், நடவடிக்கை, இது எல்லாமே கொடுத்து உறுப்பினரை சேர்க்கன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வரும். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் விதிமுறைகளுக்கு நிபந்தனை இந்த மாதிரி செக் பாக்ஸில் கிளிக் பண்ணி பதிவு செய்யன்னு கொடுத்தா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அது என்ன ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னா உங்களுடைய நேம் ஆட் ஆனதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க, உங்களுக்கு வித்தின் 1 வீக்கில் உங்களுடைய பேபி நேம் ஆட் ஆகிடும்.
ஸோ இதுதான் ஈஸியான மெத்தடு. மொபைலில் கூட இதை பண்ணலாம். ஈஸியாக வந்து உங்களுடைய பேபி நேமை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் வந்து எல்லாருக்குமே வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.